வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு மே மாதம் புதிய அகவிலைப்படி டிஏ சம்பளம் உயர்வு சார்ந்து ஹாப்பி அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய வங்கிகள் சங்கம் IBA வெளியிட்ட சமீபத்திய அறிவிப்பு வங்கி ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான நிம்மதியான செய்தியாக அமைந்திருக்கிறது. மே, ஜூன் மற்றும் ஜூலை 2026 மாதங்களுக்கு அகவிலைப்படி டிஏ சிறிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த உயர்வு நேரடியாக ஊழியர்களுடைய மாத சம்பளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக 48,000 ரூபாய் முதல் 1,17,000 ரூபாய் வரையிலான அடிப்படை ஊதியம் பெறக்கூடிய ஊழியருக்கு சுமார் 435 ரூபாய் முதல் 1,050 ரூபாய் வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. இந்த மாற்றம் அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அகவிலைப்படி என்பது ஊழியர்களுடைய அடிப்படை ஊதியத்தின் ஒரு சதவீதமாக கணக்கிடப்படுவதால் இது சம்பளத்தின் முக்கிய கூறு. இந்த உயர்வு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு CPI அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 2026 முடிவடைந்த காலாண்டுக்கான சராசரி CPI 148.73 இருப்பதால் அதன்படி 0.70 புள்ளிகள் உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அகவிலைப்படி சுமார் 59.92% அளவிற்கு வந்துள்ளது. இது சிறிய உயர்வாக இருந்தாலும் தொடர்ந்து நடக்கக்கூடிய திருத்தத்தில் இது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வழக்கமாக அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை திருத்தப்படுவது வழக்கம். அதனுடைய நோக்கம் பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய சுமையினை ஊழியர்களுக்கு குறைப்பதே. மேலும் இந்த அறிவிப்பு மத்திய அரசு சமீபத்தில் தன்னுடைய ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 58%-இருந்து 60% உயர்த்தியதற்கு பின்பு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் வங்கி ஊழியர்களுக்கும் இது போன்ற நன்மைகள் கிடைக்க தொடங்கி இருக்கிறது. அதே சமயம் 11வது BPS மற்றும் 12வது BPS ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு தனித்தனியாக DA கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. குறிப்பாக பழைய ஒப்பந்தத்தின் கீழ் உள்ளோருக்கு CPI அடிப்படையில் கணக்கிடப்பட்ட தொகை தனியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அகவிலைப்படி DA என்பது காஸ்ட் டு கம்பெனி CTC தொகுப்பின் ஒரு பகுதி. மேலும் இது முழுமையாக வருமான வரிக்கு உட்பட்டது என்பது ஊழியர்களுடைய கவனிக்க வேண்டிய விஷயம். ITR தாக்கல் செய்யும் போது DA விவரங்கள் தனியாக குறிப்பிடப்பட வேண்டும். மொத்தத்தில் இந்த DA உயர்வு மிக பெரியதாக இல்லாவிட்டாலும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய செலவுகளுக்கு இது ஒரு சிறிய நிவாரணமாக வங்கி ஊழியர்களுக்கு உதவும். மேலும் எதிர்காலத்தில் நடைபெறும் சம்பள ஒப்பந்தங்கள் மற்றும் 5 நாள் பணிவாரம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேறினால் வங்கித்துறையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இது மேலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். இந்த DA உயர்வு சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.